சாத்தான்டேந்து உங்களுக்கு விடுதலை. பாருங்க, நீங்க உங்களோட வாழ்க்கை கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லறையின் வாழ்க்கையை போல இருக்கலாம். எதுக்கு வாழ்றோம், அர்த்தமே இல்லையே, இருளாகவே இருக்குதே, எதை தொட்டாலும் வாய்க்க மாட்டேது அப்படின்னு சொல்லி. You must understand something very clearly. There is a demon operating behind it. நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னர்த்தமா இருக்குது ஒரு ஆவி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஒன்று முடிஞ்சு ஒன்று, ஒவ்வொரு மாசமும் 12 மாசமும் சாத்தான் அவங்களுக்கு பிளான் வச்சிருப்பான். நீங்க நினைப்பீங்க 1ஆம் மாசம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனையா, மாசம் முடியும் போது அப்பாடா செட்டில் பண்ணிட்டேன்னு நினைப்பீங்க. ஆனால் நீ செட்டில் பண்ணி முடிக்கிறதே கிட்டேயும் சாத்தா இன்னொன்று கொண்டு வருவான், இன்னொரு பிரச்சனை கொண்டு வருவான் வீட்டில். இப்போ 2ஆம் மாசத்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2ஆம் மாசம் நீங்க போராடி 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 அதை முடிக்கிறதுக்கிட்டையும் 3ஆம் மாசத்துல வந்து சொல்லி வந்துருச்சு. இப்போதான் தேதி 10, அதுக்கிட்டையும் மாச்சோட பிரச்சனை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு மாசமும் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எழும்புது. என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்டியன் லவ் டு ப்ரே ஆஃப்டர் தி ஃபேஸ் அ ப்ராப்ளம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ஜெபிப்போம். அதனால தான் நம்ம ரொம்ப போராடுகிறோம். பிரச்சனை வந்துருச்சா ஜெபிக்கணும், இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கிட்டையும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆனா அதுவே நீங்க பிரச்சனை வருகிறதுக்கு முன்பாகவே நீங்க ஜெபிச்சீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே வராது. யோசிச்சு பாருங்க, பிரச்சனை வர்றதுக்கு முன்பாக ஒரு 3 நாள் இல்லை 10 நாள் உபவாசம் எடுக்கிறீங்க, பெருசா வர வேண்டியது ஒண்ணுமே இல்லாம போயிடும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க 10 நாள் எடுப்பீங்க, 40 நாள் எடுப்பீங்க, அப்பயும் தீர்வை பார்க்க முடியாது. எது பெட்டர், பிரிவென்ஷனா சொல்யூஷனா? இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது காலையில எழுந்த உடனே அதிகாலமே இருட்டா இருக்கும் பொழுதே ஜெபிக்க போயிடுவார். He knows there are problems waiting for him the whole day. அந்த நாள் முழுதும் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். யூதர் வருவாங்க, பரசர் வருவாங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் அதிகம் எழுதப்பட்டிருக்குது. அவர் அதிகாலமே எழுந்து என்ன பண்ணுவாரா, ஜெபிக்க போயிடுவாரா. இருட்டு இருக்கும்போது ஜெபிப்பாரா? ஏன் தெரியுமா? அந்த நாள் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? கடைசி நேரத்தை ஆண்டு கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறோம்? அதாவது எப்போ படுக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஓரமாக அப்படியே கண்ணு சொருவிட்டு, ஆண்டவரே எல்லாத்துக்கும் நன்றி, ஆமீன், அப்படியே தண்ணி பாதியில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு படுக்கிறது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? சரி, கடைசியாக பண்ணுறதே பண்ணுறாத உருப்பட ஒரு பண்ணுறதே பண்ண மாட்டேன், பாதி தூக்கத்தை பண்ணிட்டு படுத்துடுறேன். அதுவும் மெத்தையில் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டே பண்றேன். நீ ஜெபம் பண்றியா இல்லை தூங்குறேன்னு கூட தெரியாது. ஆண்டவர் எதிர்பார்த்தது குவாலிட்டி டைம், சாலிட்டான ப்ரேயர், ரிலேஷன்ஷிப். உங்க கூட அன்பு கூறணும். என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். உங்க கூட அந்த அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நீங்க அவர்கிட்ட பேசணும், நீங்க அவரை வர்ணிக்கணும். அதை அவர் ஆர்வமா தேடி வர்றது நீங்க காலையிலே கொடுக்க மாட்டீங்க. கடைசி நேரத்துக்கு வந்து நிக்கிறீங்க. அதுலயும் 10 நிமிஷம் அப்படியே மெத்தையில ஆடிட்டு இருக்கு, பாம்பு மாதிரி அப்படியே ஆடி மண்ணுக்கு பின்னால ஆடி தொப்புன்னு படுத்துறீங்க. ஆமேன். You know how disappointed God is with you. ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்து வராரு, நீங்க எப்படி அவர் மனசை உடைச்சி அனுப்புறீங்க. ஹல்லேலூயா. முடியாதுன்னு இல்லை, நீங்க எவ்வளோ டயர்டா இருந்தாலும் எவ்வளோ வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட பேசும்போது நேரம் பொறுத்து உங்களுக்கு தெரிய மாட்டேது. You show your interest on people. நிலையில்லாத உறவு. கட்டிக்குப்பீங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல, திருமணம் பண்ணுவீங்களா உங்களுக்கு தெரியல, ஆனா அங்க நேரம் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. டைமை ஃப்ரீஸ் பண்ணுமாமே, நேரத்தை நிப்பாட்டணுமா, பறவைகள் போய் பறக்கணுமா. இயேசு கூட உறவுல பறக்க முடியல. You can fly in the spirit realm with the Lord. Why? Your flesh is weak. மாம்சம் பலவீனமா இருக்குது. அதுதான் பாருங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது? நீங்க ஜெபிக்கல, ஆவில உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தல. பவுல் சொல்றாரு, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணுமா. வாக் இன் தி ஸ்பிரிட். அப்படின்னா எல்லாமே do everything in the spirit of God. நம்ம என்ன பண்றோம்னா அப்பப்ப ஹோலி ஸ்பிரிட் விட்டு வெளியாயிடுறோம். வெளியாக்கிட்டு தேவைப்படும் போது உங்களுக்கு நுழையிறோம். There is no exit for a spiritual man. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வெளியாகிறதுக்கு இடமே கிடையாது. 24 மணி நேரமும் அவன் ஆவியில் தான் இருந்தாகணும். That is what will make you powerful. But from time to time you exceed the realm of the spirit. பவுல் ஆவிக்கு ஏற்றபடி நடங்குன்றார். Not for 1 hour, not for 2 hours, 24 hours in a day. That is what we call as a spirit man. ஏன் பிசாசு அட்டாக் பண்றான்? Because this is the reason. நம்ம பிரிவென்ட் பண்றது இல்ல, சொல்யூஷனுக்கு போய் காத்துட்டு இருக்கிறோம். பயங்கரமா உபவாசம் போறீங்க, ஜெபிக்கிறீங்க,
ஒன்றுமே நடக்க மாட்டுது. இவங்க கருத்தை புரிஞ்சுக்கணும். வியாதியை தடுக்கிறது நல்லது, வியாதி வந்ததுக்கு அப்புறம் அதை சுகமாக ரொம்ப கஷ்டம். டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னே நீங்கள் உங்கள் இனிப்பு, சோறு, சாப்பாடு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டில் ஓகே. கொஞ்சம் டிசிப்ளின் தேவைப்படும், கொஞ்சம் டிசிப்ளின், ஆசை ஏதாவது தூக்கி போட்டு தான் ஆகணும். ஆனால் என்ன ஆகணும்னா டயபெட்டிக் வராது. ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். Now the nature teach you about prayer. இப்படி தான் ஜெபமும் கூட. பிரச்சனை வர்றதுக்கு முன்னே உங்களை டிசிப்ளினோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு உங்களுக்கு போட்டுருந்தா டெலிவரன்ஸ் வந்து உங்களை எகிப்திலிருந்து வெளியாக்கிறோம். டிசிப்ளின் எகிப்தை உங்கள்கிட்ட வெளியெடுத்து போட்டுரும். அதான் டிசைபிள்ஷிப், வெளியெடுத்து போட்டுரும். To bring out the Egypt, the darkness, you need discipline. Before you meet people, meet God first. காலையிலேருந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக, உங்கள் கிளைண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக, உங்கள் குடும்பத்தினர் சொந்தங்களை பார்க்கறதுக்கு முன்பாக முதலாவது ஆண்டவரை போய் சந்திங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா ராத்திரி படுக்கும் பொழுது பயங்கரமான கனவுலாம் வரும். So you must understand, demons are the main cause, main reason for all the issues that you are facing. உங்கள் வேலையிலையும் சரி, உங்களுக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்பி உங்களையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான், உங்களையே டார்ச்சர் பண்ணுறான்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நுழைஞ்சிருக்குது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக. பிசாசு உங்களுக்குள்ளே நுழையும் பொழுது you become out of control. Hallelujah.